தமிழ்நாடு அரசியல் வரலாற்றுல இதுவரைக்கும் கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, அண்ணா, காமராஜர் உட்பட எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கும் நடக்காத ஒரு அதிசயம். ஒரு நடிகர் கட்சி தொடங்கி முழுசா 3 வருஷம் கூட முடியல. பெருசா அதிகமா எந்த ஒரு பொதுக்கூட்டங்களும் நடத்தல. அப்படி நடத்தப்பட்ட பொதுக்கூட்டங்களையும் 50க்கும் அதிகமானவங்க கூட்ட நெரிசல்ல இறந்து போனாங்க. சரியான கட்டமைப்பு இல்ல, கொள்கை இல்ல, கோட்பாடு தெரியல. பொதுக்கூட்டங்கள்ல அதிகமான கூட்டங்கள் கூடனா அது ஓட்டா மாறுமா? தற்குறிகள், அரசியல் அறிவு இல்லாதவங்க, ரசிகர் மனப்பான்மையோட செயல்படுறாங்கன்னு இன்னும் பலவிதமான விமர்சனங்கள் விஜய் அவர்கள் மேலேயும் அவரோட ரசிகர்கள் மேலேயும் வைக்கப்பட்டுச்சு. இதுக்கு மத்தியில தேர்தல் தேதி அறிவிச்சாங்க. முதலமைச்சர், துணை முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர்னு எல்லாரும் சூறாவளி பயணமா 38 மாவட்டங்களுக்கு போனாங்க. ஆனா விஜய் அவர்களோ தேர்தல் தேதி அறிவிச்ச நாள்ல இருந்து மொத்தமே 11 நாட்கள் தான் பிரச்சாரத்துக்காக போனாரு. மத்த நாட்கள்ல ஓய்வுல இருந்தாரு. இதுக்கு மத்தியில ஜனநாயகன் மூவி லீக் அவுட் வேற. தேர்தலுக்கான நாள் வந்துருச்சு. இப்படி எல்லாம் இந்த சூழ்நிலையில இப்ப நடக்கிறது என்னன்னா, சோசியல் மீடியாவை திறந்தா சோசியல் மீடியா ஃபுல்லா நான் வெளிநாட்டுல இருந்து வரேன், நான் வெளி மாநிலத்துல இருந்து வரேன், நான் சென்னையில இருந்து எங்க ஊருக்கு போறேன், எதுக்காக போறேன்னு கேட்டா நான் விஜய் அவர்களோட டிவி கேக்கு வாக்களிக்கிறதுக்காக நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எல்லாத்தையும் விட சோசியல் மீடியாவான யூடியூப், இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் எல்லாத்தோட முகப்பிலையும் ஓட் ஃபார் டிவி கே எல்லாத்தையும் பார்க்கும்போது என்னடா நடக்குது தமிழ்நாட்டுல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே மக்களே, நீங்க சொல்லுங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் மக்களுக்கு விஜய் அவர்கள் மேல இருக்கிற அன்பா, இல்ல 40 ஆண்டு கால திராவிட ஆட்சி மேல இருக்கிற வெறுப்பா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கங்க. மறக்காம காலையில தூங்கி எழுந்ததும் ஃப்ரெஷ்ஷா போய் உங்க ஓட்டை போட்டுருங்க. நன்றி, வணக்கம்.